வெல்கம் டு A to Z சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபவுண்டன் செய்கிறது தான். இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குளிர், அப்புறமா கொஞ்சம் மண், இது மாதிரி கொஞ்சம் மண், நல்ல மண்ணாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிமெண்ட். இப்போ மண் வந்து நம்ம கலந்துக்கலாம். மண்ணும் இதில் கொஞ்சம் சிமெண்ட்டு போட்டு நம்ம கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் என்ன மாதிரி இப்போ எவ்வளோ மண் போடுறீங்களோ அதோட ஒரு 2 பங்கு அதிகமாகவே சிமெண்ட் போட்டுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக. இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சிமெண்ட் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும். நான் இப்போ கலவையை போட்டு கீழே போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கோட்டு. இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கம்பி வைக்கிறேன். ஏன்னா பேஸ் கோட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அதுவும் கம்பி வைக்கிறேன். கம்பி வச்சுட்டு நல்லா ஒரு 4-5 கம்பியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கம்பி வந்து நேராகவோ இல்லை கொஞ்சம் சைடாகவோ எப்படி வேணால் வச்சுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கம்பி வச்சுங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு மேலே நம்ம கலவை போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கலவை போட்டு காய விடணும். கொஞ்சம் லைட்டாக கலவை போட்டாச்சு. லைட்டாக காய விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மாதிரி பைப் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் PVC பைப் இருக்கும். அதை சென்டராக எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம், ரொம்ப காஞ்சதுக்கு கொடுக்கூடாது, கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நல்லா சென்டராக பார்த்து நல்லா டைட்டாக சொருவிக்குங்க. அது வழியாக நம்ம எதுவும் எடுக்க போகிறோம். இது வந்து அட்டை வந்து ஒரு சென்டராக வச்சு கொஞ்சம் கலவை கொஞ்சம் அதில் போட்டுக்குங்க. இது கொஞ்சம் காயட்டும். குளிர் வச்சு நல்லா இது பண்ணிட்டு காய விட்டுருங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து ஒரு ரவுண்டு ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து அந்த நம்ம டியூப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டியூபுக்கு சென்டராக வச்சுருங்க. வச்சுட்டு அதை சுற்றி கலவை போட போகிறோம் நம்ம. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிங்க உள்ளே. அப்போ தான் அந்த சிமெண்ட்டில் ஒட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீறிக்கிங்க. இப்போ கலவை போட்டுக்கலாம். கலவை கொஞ்சம் போட்டுட்டு உள்ளே நல்லா குத்தி விட்டுக்குங்க. நல்லா கலவை அப்போ தான் இறங்கும், அடியில் இருக்கும். அப்போ தான் நல்லா க்ரிப்பாகவும் பிடிக்கும். கொஞ்சம் இது உங்களுக்கு டைட் கொடுக்கும், க்ரிப்பாக இருக்கும். இப்போ கலவை போட்டதுக்கப்புறம் நல்லா தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் கலவை கேப் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நைட் ஆகிடுச்சு. அந்த ரவுண்டு வச்சுங்க இல்லையா, அதை சுற்றி ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி ரவுண்டாக செட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கேப்புக்கு ஒரு தண்ணி தேங்குற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கேப் வேணும். அதில் சிமெண்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா அது உள்ள சிமெண்ட்டை போட்டு நல்லா கலவை பூசிக்கோங்க. நான் போடுற மாதிரியே போட்டுக்குங்க. சைடில் போட்டு நல்லா காய விடணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி போட்டு நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. கலவை எடுத்து சைடில் இப்போ நான் அந்த விளிம்பு மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கோங்க. விளிம்பு மாதிரி சைடில் அட்டையை வச்சு அதுக்குள்ளே கலவை போட்டுங்க. நான் அட்டை செட் பண்ணியிருக்கேன். வீட்டில் கார்ட்போர்டு அட்டை இருந்தால் எடுத்து சைடு ஓரமாக பார்டர் மாதிரி கட்டிக்குங்க. இந்த மாதிரி பார்டர் மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கலவையை போட்டுக்குங்க. நான் பார்டர் மாதிரி கட்டி வச்சுருக்கேன் ஏற்கனவே. நான் இப்போ கலவையை போடுறேன். நான் இதில் நல்லா கலவை போட்டு இது மாதிரி டைட்டாக க்ரிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறம் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். நான் இந்த பைப் மேலே ஒரு கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே சொருவிருக்கேன். அது மேலே கலவை போட்டிருக்கேன். அந்த கலவை கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்கணும். நான் அதுக்கு முன்னாடி இந்த அட்டை வச்சுருந்தேங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரத்துக்கு இந்த கேப் வச்சுருக்கேன். சைடில் இந்த கேப் வந்து தண்ணி வரத்துக்கு வச்சுருக்கேன். அட்டையை எடுத்தாச்சு. இப்போ நம்ம கலவை போட்டு மேலே அந்த அட்டையை மூடிக்கலாம். மேல் பக்கம் இருக்க அந்த இது எடுக்கலாம். அது வழியாக தான் தண்ணி வந்து அந்த சின்னோண்ட ரவுண்டு இருக்குங்களா, அதில் தொட்டியில் வரும். நான் இப்போ மேலே கலவை போட்டு முட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து வெயிட்டுக்கு தொங்கிடக்கூடாதுங்க இல்லையா, அதனால் கலவை போட்டு முட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு பார்டர் கட்டணும். இந்த கலவைக்கு மேலே பார்டர் கட்டணும். தண்ணி வந்து ஃப்ளோ ஆகி கரெக்டாக அந்த பாட் மாதிரி இருக்குங்களா, அதில் விழுத்து கீழே விழுத்துறதுக்கோசம் பார்டர் கட்டியிருக்கேன். பாருங்கள், பார்டர் கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பார்டர் கட்டிக்கங்க. நீங்கள் நல்லா காய விடுங்க. பார்டர் கட்டிட்டு எம்சிலில் அந்த நாசல் மாதிரி வச்சுக்கோங்க. அது வழியாக தான் தண்ணி வந்து கொட்டும். ஃபஸ்ட்டு நான் ரவுண்டு மாதிரி செஞ்சேங்க இல்லையா, அதுக்கும் சைடுக்கும் நான் எம்சில் போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்களும் போட்டுருங்க. அது காஞ்சிச்சு நல்லா. இப்போ நான் வீட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி டெக்கரேட்டிவ் திங்ஸ் நீங்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் அழகாக. இது நீங்கள் பெயிண்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நேச்சுரல் லுக்கு வேணும், சிமெண்ட்டு லுக்லேயே வேணும்னா இப்படியும் வச்சுக்கலாம் நீங்கள். இது ஒரு லுக் வைஸ் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ பாருங்கள், கல்லாம் சுற்றி வச்சுருக்கேன் டெக்கரேட்டிவ்ஸ்கோசம். பின்னாடி ஒரு மூங்கில் செடி வச்சுருக்கேன். நல்லாவே இருக்குது பார்க்க. நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதோட வீடியோ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? வீடியோவே நான் ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். ரொம்ப வருஷத்துக்கு 5 வீடியோ 6 வீடியோ தான் போடுறேனே. இனிமேல் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.